குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவன் துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் முன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் பரமபிதாவை சொத்தரிப்போம். முன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் பரமபிதாவை சொத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் யாவும் நமக்கின்ற வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் யாவும் நமக்கின்ற ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும், அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும், சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். ஆவித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். வானவர் விரைவில் வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைப்போமே. வானவர் ஆமென். விரைவில் வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைப்போமே. வானவரோடு சென்றிடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். வானவரோடு சென்றிடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். வானவர் விரைவில் வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைப்போமே. வானவர் விரைவில் வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைப்போமே. வானவருடன் சென்றிடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். வானவரோடு சென்றிடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏக தேவனாய் அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார்.
நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் என்னுடைய சொந்த ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் நடுவிலே என்னை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் வருவேன்னு சொல்லல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த இடத்துல இருப்பேன். அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஆண்டவர் வந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்ததுனாலதான் அவரை நாம் பாடுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை வாழ்த்துகிறோம், அவரை புகழ்கிறோம். ஆகையினாலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம், அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. அந்த மாறாத விலகாத தேவ கிருபை தான் இந்நாள் வரைக்கும் உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு வந்தது. அல்லேலூயா. அந்த கிருபையை நினைத்து நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் பாடுவோம். அல்லேலூயா, ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மீட்பரானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மீட்பரானவர்.
வழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று வழுவாமல் நம்மை காக்கிறவர், வழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எல்லாரும் சொல்லுவோம், வழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யோவாரப்பா, யோவாரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். யெகோவாரப்பா எனக்கு சுகமானவர், எனக்கு சுகம் தருகிறவர் அல்ல, அவரே எனக்கு சுகமாய் இருக்கிறவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. வாழ்க்கையிலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்க்கையில் அவர் கிருபை அவர் இரக்கம், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அந்த மாறாத விலகாத கிருபையை நினைத்து நல்ல கரங்களை தட்டி நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி, உம்முடைய மாறாத விலகாத எங்களை விட்டு விலகாத உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய இரக்கத்துக்காய், தயவுக்காய் நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. யெகோவா ரப்பா எனக்கு சுகம் தருகிறவர் அல்ல, அதுக்கு மேல போய் யெகோவா ரப்பா அவர் எனக்கு சுகமானவர். அல்லேலூயா. அவர் சுகம் தருகிற டாக்டர் மாத்திரம் அல்ல, அவரே என் சுகமானவர். அல்லேலூயா. அவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது எத்தனை பலவீனம், எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலனை அவர் எனக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை நம்பினவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவருடைய நம்பிக்கையை கனப்படுத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. அந்த தேவனை கரம் பற்றி நடந்திடுவேன். கர்த்தர் இயேசுவில நான் மகிழ்ந்திடுவேன். அவர் காட்டுகிற வழியில நான் உண்மையாய் நடந்து ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நான் மகிழ்ந்திடுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு ஒப்பு கொடுத்து நாம் அப்படியே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆகையினால யாரும் கண்களை திறந்து யாரையும் பார்க்க வேண்டாம். முடிந்தவங்க அப்படியே பாடும் பொழுதே அப்படியே முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறது கொஞ்ச நேரம் மாத்திரம்தான். அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை கொடா கொடி சேனை சேனையான தூதர்கள் அவரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் நாமும் அவர்களோடு இணைந்து நாம் கர்த்தரை பணிந்து குனிந்து தாழ்மையோடு நம்மை தாழ்த்தி அப்படின்னா சரீரத்தில் மாத்திரம் அல்ல, உண்மையாய் நம்ம சிந்தையிலே ஒரு தாழ்மை, நம்முடைய மனதில் ஒரு தாழ்மை, நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்மை தாழ்த்தி நம்மை குறித்தே நினைக்காம தேவனை குறித்தே நினைப்பது தான் தாழ்மை. எந்த விதத்திலும் நம்மை குறித்து மேன்மை பாராட்ட நம்மிடத்துல எந்த தகுதியும் இல்லை.
எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் அவரே பாத்திரராயிருக்கிறார். அந்த தேவனை உற்சாகத்தோடு நாம் கரங்களை தட்டி நாம் அப்படியே பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கரம் பற்றி நடந்திடுவே, கர்த்தரேசுவில் மகிழ்ந்திடுவே. கரம் பற்றி நடந்திடுவே, கர்த்தரேசுவில் மகிழ்ந்திடுவே. அவர் காட்டும் வழியில் உண்மையாய் நடந்து, அவர் காட்டும் வழியில் உண்மையாய் நடந்து ஆவியில் மகிழ்ந்திடுவே, என்று ஆவியில் மகிழ்ந்திடுவே, ஆவியில் மகிழ்ந்திடுவே, ஆவியில் மகிழ்ந்திடுவே. ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, இயேசு ராஜாவுக்கே, ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, இயேசு ராஜனுக்கே. இறங்கிடும் தேவ ஆவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே, இறங்கிடும் தேவ ஆவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே. ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, இயேசு ராஜாவுக்கே, ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, இயேசு ராஜனுக்கே. சத்துரு கோட்டைகளை இயேசு இரத்தத்தால் ஜெயித்திடுவே, சத்துரு கோட்டைகளை இயேசு இரத்தத்தால் ஜெயித்திடுவே. சத்திய ஆவியின் துணை கொண்டு என்றும் புது பலன் அடைந்திடுவே, சத்திய ஆவியின் துணை கொண்டு என்றும் புது பலன் அடைந்திடுவே. ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, இயேசு ராஜாவுக்கே, ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, இயேசு ராஜாவுக்கே. இறங்கிடும் தேவ ஆவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே, எங்களுக்குள்ள இருக்கிற உம்முடைய ஆவி அனல் மூட்டி எழுப்பப்படட்டு ராஜா, நிரப்பிடும் வல்ல ஆவியே. நெருக்கங்கள் வரும்போது என் நேசரின் பட்சம் உண்டு, நெருக்கங்கள் வரும்போது என் இயேசு நேசரின் பட்சம் உண்டு. துதித்திடுவேன் என்று புகழ்ந்திடுவேன், அவர் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். உம்மை துதித்திடுவேன் என்று புகழ்ந்திடுவேன், அவர் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, இயேசு ராஜனுக்கே, ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, இயேசு ராஜாவுக்கே. இறங்கிடும் தேவ ஆவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே, இறங்கிடும் தேவ ஆவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே. அற்புதம் நடந்திடுவே என்று மாறிட தேவ ஆவிதான், அற்புதம் நடந்திடுமே என்று மாறிட தேவ அன்பா. ஹல்லேலூயா பாடிடுவோம் நம் அதிசய தேவனுக்காய், ஹல்லேலூயா நாம் பாடிடுவோம் நம் அதிசய. எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நாம் பாடிடுவோம் நம் அதிசய தேவனுக்காய், ஹல்லேலூயா நாம் பாடிடுவோம் நம் அதிசய தேவனுக்காய். இறங்கிடும் தேவ ஆவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே, இறங்கிடும் தேவ ஆவியே,
என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே. ராஜாதி ராஜாவுக்கே ராஜாதி ராஜாவுக்கே மகிமை. இயேசு ராஜாவுக்கே. ராஜாதி ராஜாவுக்கே மகிமை. இயேசு ராஜாவுக்கே. ராஜாதி ராஜாவுக்கே மகிமை. இயேசு ராஜாவுக்கே. ஆமென். ராஜாதி ராஜாவுக்கே மகிமை. இயேசு ராஜாவுக்கே. சத்துரு கோட்டைகளை இயேசு ரத்தத்தால் ஜெயித்திடுவே. சத்துரு கோட்டைகளை இயேசு ரத்தத்தால் ஜெயித்திடுவே. சத்திய ஆவியின் துணை கொண்டு நான் புது பலன் அடைந்து எனக்கு எதிராய் வருகிற எல்லா சூழ்ச்சிகளை, எல்லா சத்துருவின் கோட்டைகளை நான் தகர்த்திடுவேன். புது பலன் அடைந்திடுவே. சத்திய ஆவியே, சத்திய ஆவியின் துணை கொண்டு என்றும் புது பலன் அடைந்திடுவே. சத்திய ஆவியின் துணை கொண்டு என்றும் புது பலன் அடைந்திடுவே. ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜாவுக்கே மகிமை. இயேசு ராஜாவுக்கே. ராஜாதி ராஜாவுக்கே மகிமை. இயேசு ராஜனுக்கே. இறங்கிடும் தேவாவியே, என்னை நிரப்பிடும் அல்லாவியே. இறங்கிடும் தேவாவியே, என்னை நிரப்பிடும் அல்லாவியே. எல்லாரும் கேளுங்க. எனக்குள்ள உம்முடைய ஆவியை ஊற்றி, ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்புவீராக, என்னை பலப்படுத்துவீராக. நான் விழுந்து போக கூடாது, நான் நொறுங்கி போக கூடாது, நான் பலவீனம் அடைய கூடாது. உம்முடைய பலத்தினாலே என்னை நிரப்பிடும் அல்லாவியே. இறங்கிடும் தேவாவியே, என்னை நிரப்பிடும் அல்லாவியே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, புது பலன் அடைய கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே உயரே எழும்பத்தக்கதான ஒரு புது பலனை எங்களுக்குள்ளே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்று கொள்ளுகிறா. தாகம் உள்ளவன் மேலதான் தண்ணீர் ஊற்றப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு என்னுடைய எல்லா பயங்களுக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நெருக்கம் வரும் பொழுது, என் நேசர் என் பட்சத்துல இருக்கும் பொழுது நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன். நான் எதை குறித்து கலங்க மாட்டேன். நான் பயப்பட தேவையே இல்லை. நான் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் என் நேசர் என்னோடு இருக்கிறார். யாருக்குமே நம்பிக்கை இல்லையா? ஒருத்தர் கூட ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கடமைக்கு 2 பாட்டு பாடிட்டு போறதில்லை ஆராதனை. நான் அவரோடு இணையணும், அவர் என்னோடு பேசணும். சீனாய் மலைக்கு மோசே போன பொழுது ஏதோ ஆண்டவர் வர சொன்னாரு. மலையில போய் ஆண்டவர் சொன்னதுக்காக போயிட்டு வந்துடும்னு அவர் போயிருந்தாருன்னா, மோசே குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, மோசேயை போல தேவனை முகமுகமாய் அறிந்த வேறொருவன் இல்லை. கடமைக்கு மோசே சீனாய் மலைக்கு போயிருந்தாருன்னா தேவனுடைய மகிமை அவர் பார்க்காமே வந்திருப்பாரு. தேவன் அவரோடு கூட பேசியிருக்க முடியாது. நீங்க கடமைக்கு இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தான் திரும்பி போவீங்க. ஆனா மோசே போனபடி திரும்பி வரல. மோசே போன பொழுது இருந்த ரூபம் மாறி அவர் திரும்பி வரும் பொழுது அவருடைய முகம் தேவனை போல பிரகாசித்தது. தேவ மகிமை அவருக்குள்ளே காணப்பட்டது. அவர் இறங்கி வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள், ஆரோன், யோசுவா எல்லாரும் பார்க்கறாங்க. மோசேயோட முகத்தையே அவங்களால பார்க்க முடியலையா? ஏன் தெரியுமா? தேவனுடைய மகிமை மோசேயினுடைய முகத்தில் வீசினது. நம்ம வர்றது எதுக்காக தெரியுமா? தேவனுடைய மகிமையை காண.
தேவனுடைய மகத்துவத்தை காண, தேவனுடைய வல்லமையை காண. ஜீசஸ். அது வெறுமையான பாத்திரத்தில் அது வராது. வாஞ்சை இல்லாத, தவணம் இல்லாத, தாகம் இல்லாத ஆத்மாவினால தேவனை பார்க்க முடியாது. வாஞ்சியோடு தாவீது சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல. கதறணும் ஆண்டவரே, உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில உங்க மகிமையை நான் பார்க்கணும். என் குடும்பத்துல உங்க மகிமையை பார்க்கணும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில உங்க மகிமையை பார்க்கணும். நீ தந்த ஊழியத்திலே உங்களுடைய மகிமையை பார்க்கணும். மகிமைய பார்த்ததுனாலதான் மோசே ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்தார். அத்தனை லட்சம் ஜனங்களை ஒற்ற ஆளாய் தேவன் மோசை கொண்டு வழி நடத்தினார். ஒற்றை நபராய் வீட்டுல 2 பிள்ளைகளை பொறுமையா நடத்த முடியல. அத்தனை லட்சம் பேர் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்த பொழுது மோசே யாரிடத்துல கோவப்படல, மாறாக தேவனிடத்துல போய் சொல்றாரு, ஆண்டவரே என்னால முடியலப்பா. நம்ம யாருகிட்ட முறையிடுகிறோம்? மனுஷனிடத்துல முறையிட்டா உங்க பிரச்சனைக்கு தீர்வு வராது. தேவனிடத்துல போய், ஆண்டவரே நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலப்பா, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க, எனக்கு ஆலோசனை தாங்க, உங்க ஆவி என்ன வழி நடத்தட்ட ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? முடிந்தவங்க நல்ல முழங்கால நில்லுங்க. உங்களுக்கு முடியலன்னா தயவு செய்து எழுந்து நின்று கொள்ளுங்க. தேவ சமூகத்துல இன்னும் ஒரு 15 நிமிடம் தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஜீசஸ். எனக்கு நெருக்கம் வரும் பொழுது என் நேசர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் எதை குறித்தும் திகைக்க மாட்டேன். எனக்கு விடுதலை தருகிறவர் கர்த்தருக்காய் நான் காத்திருக்கிறபடியினால நான் புது பலனை பெற்றுக் கொள்ளுவேன். புதிய பலன் எனக்குள்ளே ஊற்றப்படும். எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற வல்லமைய, எல்லா அதிகாரத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி, ஆண்டவரே அந்த புதிய பலனை எனக்குள்ள இப்பொழுது ஊற்றுவீராக. ரிபாலா சந்தரதன ரபால பரதனா ரிகாலா தரபால சந்தரதன ரபாலபா ரிகாலா கரதன ரபால பர ஷபரதனா. ஓ ஹalleluya. ஆவியானவரே, ஆவியானவரே, தேற்றரவாளனே, பலப்படுத்துகிறவரே, விடுவிக்கிறவரே, மகிமையை காணும்படி எங்க கண்களை திறக்கிறவரே, பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. உம்மை அறிகிற அறிவினால் எங்களை நிரப்புவீராக. சத்தியத்தை அறிகிற அறிவு எங்களுக்குள்ளே வரட்டும். இயேசுவை அறிகிற அறிவு எங்களுக்குள்ளே பெருகட்டும். வசனத்திலே வளர்ந்து பெருகுகிற பேரோயா பட்டணத்தை சபையாரை போல நாங்க வசனத்திலே வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. ஹalleluya, 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 ஹalleluya. மகிமை, 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 உம்முடைய மகிமையை, உம்முடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க அவருடைய மகிமையை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாருமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏசியா தேவனுடைய மகிமையை பார்த்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று நினைத்து கொண்டிருந்தார். தீர்க்க தரிசனங்களை உரைத்தார். ஆனா ஒரு நாள் அவர் தேவனை தரிசித்தார். தேவாலயம் தேவனுடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது. நாம் அவரை தரிசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏசாயா அப்படியே பார்க்கிறாரு. தேவனுடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் முழுவதும் நிறைந்திருந்தது. இன்றைக்கு அந்த வஸ்திர தொங்கலை பார்க்கறீங்களா?
தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தான். தேவனுடைய வல்லமை புறப்பட்டு அவளுக்குள்ளே போனது. அவள் தன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாள். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வேணுமா? தேவனுடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிற இந்த தேவ ஆலயத்துல ஆண்டவரே, ஒண்ணு நீங்க என்ன தொடணும், இல்லைன்னா நான் உங்களை தொடணும். எத்தனை பேர் அந்த வாஞ்சியோட வந்திருக்கிறீங்க? ஆவியானவர் எங்கே? அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கேயோ? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். அவரே விடுதலை கொடுக்கிறவர், அவரே அபிஷேகிக்கிறவர். Thank you Jesus. Thank you Jesus. அப்படியே தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஒருவரு அமைதியா இருக்க வேண்டாம். ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு, ஒரு விடிவு வரணும் ஆண்டவரே. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் போராடி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மாம்சத்தோடு இரத்தத்தோடு உங்களுக்கு யுத்தம் அல்ல. நாம் போராட வேண்டியது மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலத்தின் மேல பலன் அடைவார்கள். உங்களுக்கு எதையும் மேற்கொள்ளுகிற பலன் நம்முடைய சுயத்தினால வராது, நம்மிடம் இருக்கிற ஞானத்தினால வராது, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தினால எதையும் மேற்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு தருகிற பலத்தினால நீங்க பலன் அடைந்து புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கடுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து நீ உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கடுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, நான் புது பலனை பெற்றுக் கொள்ளுவேன். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான்
புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். கர்த்தரில் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார். கர்த்தரில் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார். புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் இயேசுவின் நாமத்தினால அவருடைய ஆவியினால பலன் அடைந்திடுவேன். கர்த்தரின் அபிஷேகம் நுகங்களை முறித்துவிடும். பரிசுத்த ஆவியினால் நான் சாட்சியாய் மாறிடுவேன். கர்த்தரின் அபிஷேகம் எல்லா நுகங்களை கர்த்தரின் அபிஷேகம் முறித்துவிடும். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது நாம் சாட்சிகளாய் மாறுவோம். புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். ஹல்லேலூயா. புதிய பலன், புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். ஹல்லேலூயா. புது பலன் அடைந்திடுவேன். ரிபாலா சபரதன ரபாலா கரதன ரிபாலா கரதன ரபாலா சந்தரதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நுகங்களை முறிக்கிற, நுகங்களை முறிக்கிற உம்முடைய அபிஷேகம், பாவங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிற உம்முடைய அபிஷேகம். ரிபாலா பரா சந்தரதன ரபா. ஹல்லேலூயா. புது பலன், புது பலன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம் புதுப்பிக்கப்படுவதாக. ஒவ்வொருவருக்குள்ளும் புதுப்பிக்கப்படுவதாக. ஓ, நுகங்களை முறிக்கிற வல்லமை, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே இப்பொழுதே இறங்குவதாக. உம்முடைய அக்கினி, உம்முடைய அக்கினியினாலே ஒவ்வொருவரை சுட்டெரிப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிடம், நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க, ஆவியினாலே நடத்தப்பட விட்டு கொடுங்க. ரிஷதரதன ரபல கரதன ரப, ரிஷதரதன ரபல பரகரதன ரப, ரிபல பரஷதரதன ரபல கரதி ரபல ப. ஹalleluya, ஆமென். ஜீசஸ், ஹalleluya, ஆமென். மகிமையான ஹalleluya. ஓரிதர பல பல பஷபல பல பல ஓரிதர பல பல. அவர் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் நோக்கி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவராய் இருந்தோம், அவர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பாருங்க. உண்மையா உங்களை தாழ்த்துவீர்களானால் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரம் உங்களை தேடி வருகிறது. உண்மையாய் உங்களை தாழ்த்துவீர்களானால், சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு என் வசனத்துக்கு பயப்படுகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை
ஆமென் ஜீசஸ் என் வசனத்துக்காய் நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஹalleluya உங்களை என்னை ஆண்டவர் நோக்கி பார்க்க வேண்டுமானால் ஆமென் ஜீசஸ் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுவோம். ஆமென் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவோம். ஒரு காலம் சத்துரு நம்மை பறித்துக் கொள்ளவே முடியாது. அவருடைய கரத்தில் இருந்து நம்மை பறித்துக் கொள்ள எவராலும் முடியாது. ஹalleluya நன்றி ஆண்டவரே. ஆமென் சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஹalleluya ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் எங்களை நடத்துவீரா. உம்முடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். உம்முடைய வலதுகரம் எங்களை நடத்தட்டும். என் நீதியின் வலதுகரத்தினால நான் உன்னை தாங்குவேன். ஆமென் ஜீசஸ் உங்க ஹalleluya கரம் எங்க மேல இருக்கட்டும். ஆமாண்டவரே எல்லாரும் சொல்லுங்க, தலையில கை வச்சு ஆண்டவரே ஆமென் நான் என்ன நடத்தக்கூடாது. ஆமாப்பா எந்த மனுஷனும் என்ன நடத்தக்கூடாது. நீ நடத்துங்க நீங்க என்ன நடத்துங்கப்பா. நீங்க என்ன நடத்துங்கப்பா அவருடைய நடத்திப்புக்கு ஒப்பு நீங்க கொடுங்க. நடத்துங்கப்பா ஆவியானவரே நீங்க என்ன நடத்துங்க. உங்க சித்தப்படி என்ன நடத்துங்க. என் பிள்ளைகளை நடத்த எனக்கு தெரியலப்பா. ஆமென் ஜீசஸ் பரிசுத்தமாய் உண்மையாய் என் பிள்ளைகளுக்கு சாட்சியாய் நான் வாழல. அதனால ஆமென் என் ஜீசஸ் பிள்ளைகளை சரியான வழியில ஆமென் என்னால நடத்த ஜீசஸ். முடியல. ஆனா நீர் பரிசுத்தம் உள்ளவர். என் ஆமென். பிள்ளைகளை நீங்க நடத்துங்க. ஹalleluya நீ தந்த இந்த ஊழியத்தை நீங்க ஆமென் நடத்துங்க. ஜீசஸ் ஹalleluya ஆண்டவரே இயேசுவே சபை ஆத்துமாக்களால ஆமென். நிரப்பப்படும்படி எங்களை நடத்துங்க. சாட்சியாய் வாழ எங்களை நடத்துங்க. ஆமென் ஜீசஸ் அநேகரை கொள்ளை பொருளாய் சேர்க்க ஆமென். உம்முடைய ராஜ்யத்திலே சேர்க்கிறவர்களாய் எங்களை நடத்தும். ஆமென். எங்களை நடத்துங்கப்பா. ஆமென் ஆலோசனை தந்து நடத்துங்க. ஹalleluya பலனை தந்து நடத்துங்க. ஆமென் ஜீசஸ் கிருபைகளை தந்து நடத்துங்க. ஆமென் ஜீசஸ் உம்முடைய மகிமையை காணும்படி எங்களை நடத்துங்க. ஆமென் அதிசயமாய் அற்புதமாய் நடத்துங்க. ஹalleluya ஒருவருக்கு ஒரு குறை வராதபடி ஆமென் நடத்துங்க. ஜீசஸ் ஜீசஸ் பலனை தந்து நடத்துங்க. ஓ ஜீசஸ் சுகத்தை தந்து நடத்துங்க. ஹalleluya தேவைகளை சந்தித்து ஆமென். நடத்துங்க. ஆமென் ஜீசஸ் ஆண்டவரே கிருபைகளை ஆமென் கொடுத்து ஜீசஸ். நடத்துங்கப்பா. ஆமென். கேளுங்க, தாவீதின் குமாரனே இயேசுவே ஆமென் ஜீசஸ் எங்களை நீங்க நடத்துங்கப்பா. ஹalleluya எல்லா தாசர்களையும் எல்லா பரிசுத்தவான்களையும் உம்முடைய கரம் நடத்தினது போல, யோசேப்பை நடத்தினது போல, ஆபிரகாமை நடத்தினது போல, மோசேயை நடத்தினது போல எங்களையும் உம்முடைய கரம் நடத்தட்டும். ஹalleluya இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆமென் ஜீசஸ் தேவன் ஒருவரே அவர்களை வழி நடத்தினார். தேவன் ஒருவரே ஆமென் சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அவர்களுடைய வஸ்திரம் பழையதாய் போகல, ஹalleluya கிழிந்து போகல, அவருடைய ஆமென் பாதரட்ச பழசாகவே இல்லை, தேயல. ஆமென் ஜீசஸ் அந்த வனாந்தரத்துல அவங்க பிரயாணப்பட்டு முடிக்கிற வரைக்கும் ஆமென் புதுசா எந்த கடைக்கும் போய் அவங்க ட்ரெஸ் வாங்கல. ஹalleluya உங்களிடத்துல இருப்பதை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆமென் ஜீசஸ் எனக்கு புதுசா அது இல்லை இது இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. ஆமென் போதும் என்று இருங்கள். உங்களுக்கு Hallelujah. இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லி தெய்வ Amen. பயத்தோடு கூட Jesus. தெய்வ பயத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். ஹalleluya ஏனென்றால் நாம் பிரயாணப்படுகிறது அந்த பரம காணானாகிய பரலோக ராஜ்யத்தை நோக்கி. நம்ம இந்த உலகத்துல எதுவுமே நாட வேண்டாம், தேட வேண்டாம். இந்த உலகத்துல வாழ்கிறதற்கான எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். ஆமென் ஜீசஸ் நம்முடைய தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆமென் அவருடைய ராஜ்யத்துல அவரோடு கூட நாம் சேர்க்கப்படணும். ஹalleluya அதை இழந்து போக கூடாது. இந்த உலகத்துக்காக அந்த உலகத்தை, ஆமென் அந்த ஜீசஸ் நித்திய ராஜ்யத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது. ஆனா இந்த உலகத்துக்காகத்தானே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு ஓட்டத்தை ஓடி நம்ம எங்க முடிக்க ஆமென் போகிறோம்? ஜீசஸ் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே இனி உமக்காய் நான் ஓடணும். ஆமென் எனக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற ஓட்டத்துல ஆமென் எனக்கு என்ன ஓட்டத்தை நீ நியமித்திருக்கிறீரோ அதை நான் ஓடி ஆமென் ஜீசஸ் கிருபதாங்க ஆண்டவரே, ஹalleluya கிருபதாங்க ஆண்டவரே. கிருபதாங்கப்பா ஆமென் ஜீசஸ் ஒரே ஒரு விஷயம் அப்படியே ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆமென் தீர்மானத்தோடு உண்மையாய் சொல்லலாமா? ஹalleluya ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய். ஒருவேளை இதுவரைக்கும் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு உண்மையா
மனப்பூர்வமாக சொல்லுங்க. இனி வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே உமக்காய் ஓடுகிறேன், எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ரெண்டு கரங்களை எல்லாரும் உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் நிச்சயமில்லாதவனாக ஓடக்கூடாது ஆண்டவரே. ஆமென். நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய். கடைசியா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். பவுலை போல பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசு ஆமென். நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி ஹல்லேலூயா. அவரை நோக்கி ஓடுவோம். கிறிஸ்து ஆமென். இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ளும் இருக்கட்டும். ஆமென். உங்கள் தேவைகள் யாவையும் அவர் பார்த்துக் கொள்வார். உங்கள் குடும்பத்தை அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். பிள்ளைகளை அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். வேதம் சொல்லுகிறது யெகோவா ஈரே எல்லாம் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆமென் ஜீசஸ். ஒன்றல்ல ரெண்டல்ல இதல்ல அது மாத்திரம் அல்ல, ஆமென். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பயபக்தியோடு தெய்வ பயத்தோடு நாம் வாழுவோம். கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவர். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Jesus. நன்றி 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 நன்றி. இனி வரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த நீர் போதுமானவராய் வல்லமையுள்ளவராய் நீர் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. மீதியான ஒவ்வொரு வேளையிலும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆளுகை காணப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் கர்த்தர் இருக்கிறார். மகிமைக்குரிய தேவன், கனத்துக்குரிய தேவன்.